வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் 32ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரம் காலை 6:28 வரை, அதன்பின் உத்திரம், திதி வளர்பிறை, அஷ்டமி. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. நாளைய விசேஷம் நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பம். தமிழ் மாத பிறப்பு. இன்றுடன் வைகாசி மாதம் முடிவடைகிறது. நாளை முதல் ஆனி ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் குரு, மிதுனத்தில் புதன் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருந்தாங்க. 3 சுப கிரகங்களாக புதன் சுக்கிரன் குரு, கூடவே 5 கூடிய கிரகமான சூரியன் இருந்த நிலையிலிருந்து இப்போது புதனும் சுக்கிரனும் விலகி 3ஆம் இடம் சென்று விட்டார்கள். இப்போது 2ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் மட்டும் தனித்து இருக்கிற மாதிரி, சூரியன் குருவும் மட்டும் இருக்கிற மாதிரி, தனித்துன்னு சொல்ல முடியாது, 2 இருக்கிற மாதிரி. இது ஒரு நல்ல ஒரு யோகம். 5 கூடிய கிரகமும் 9 கூடிய கிரகமும் எந்த ஜாதகத்தில் இணைந்தாலும் அது ஒரு யோகம். அது பகை பெற்ற கிரகமாக இருக்கக்கூடாது, அது ஒரு ரூல். ஆனால் இங்கே உங்கள் மேஷத்துக்கு 5 கூடிய கிரகம் சூரியன், 9 கூடிய கிரகம் குரு, இந்த 2ம் தனஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ராஜயோகம். வருமானம் நிறையா வரும். இது வாக்கு ஸ்தானம். இது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம். இது உங்களுடைய சாதுரியத்தால் நீங்கள் இப்போ நிறைய பணம் பண்ணுவீங்க. சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 2 கூடிய கிரகம் சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து சமரசமாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. பண வருமானம் நிறையா வரும். இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகமான நாள். நாளைக்கு சில கிரகங்கள் மாறுது. குறிப்பாக உங்கள் ராசிக்குள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாறி 2ஆம் இடம் சென்று விடுவார். அது ஒரு விதமான பலனை செய்யும். இந்த நாளே யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இன்றைக்கி மத்தியானம் 1 மணி அளவில் சந்திர பகவான் 4ஆம் இடம் செல்கிறார். சுகஸ்தானத்திற்கு சந்திர பகவான் செல்கிறார். ஆனால் அங்கே போய் கேதுவோடு இணைய போகிறார். அதனால் அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அசௌகரியமான சூழ்நிலை உண்டாக்கலாம். அதனால் காலையில் பொழுது உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. நல்ல செய்திகள் சேரும். சில முயற்சிகள் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீங்க. உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும். அதனால் இன்றைக்கி முற்பகுதியும் பிற்பகுதி சுமாரான நிலையிலும் இருப்பதாக கிரகநிலை காட்டுது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் இன்றைய நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில், 2 கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில். இது ஒரு சிறப்பான பலன். 2 சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தில். அதனால் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்கள் ராசி அதிபதி கேதுவோட போய் அஸ்தங்கமாகிறார். அதனால் கொஞ்சம் சில காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் காலையிலேயே இன்றைக்கி சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்கணும். இன்றைய நாள் ஒரு 50-50 தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு தொழிலை நல்லா நடத்தி கொடுக்கும்.
கூடவே குருவும் இருக்கார். நாளைக்கு மாதம் தமிழ் மாதம் பிறக்குது. சூரியனின் மாற்றம் உண்டு. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராசி அதிபதி 11ஆம் இடம் வந்து 2-11 கூடிய கிரகத்தோடு இணையும் போது அது ஒரு விதமான யோகம். அதனால் அடுத்த மாதம் தமிழ் மாதம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நாளே அதற்கான அறிகுறிகள்லாம் தெரிய போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகம் மிகுந்த நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். 12ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வித யோகம். மதியானம் 1 மணி அளவில் உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான் வர்றார். கொஞ்சம் இன்றைக்கி வேலை சுமை அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். இன்றைக்கி மனநிலையில் சில மாறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் தான் கொஞ்சம் ஸ்டெடியாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். உங்களுடைய முடிவுகளில் தீர்க்கமாக இருக்கணும். எதை செய்யணும் என்பதை நன்கு ஆராய்ந்து தீர்க்கமாக செய்ய வேண்டிய நாள் இன்று. துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு வித யோகம். செவ்வாய் 7இல் இருப்பது யோகம். சில ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7இல் இருந்தால் யோகம். அது துலா ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தான் செய்யும். அது தோஷம் அல்ல. 2-7 கூடிய கிரகம் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் ரொம்ப நல்லா நடக்கும். விவசாயத்தை நம்புபவர்களுக்கு விவசாயத்தால் லாபம் உண்டு. சில பேர் வீட்டு வாடகை வாங்குவாங்கன்னா பெரிய பணம் வாங்குவாங்க. பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும், பெரிய ரெண்டல் இன்கம் வரும், அதுவே லட்சக்கணக்கில் வரும். அந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் இருக்காங்க. எவ்வளோ பணம் எவ்வளோ சொத்து இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சொத்து பத்துக்களால் லாபம் உண்டு. தொழில் நல்லா நடக்கும். பார்ட்னர்ஷிப் இப்போ புதுசாக யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஒப்பந்தங்கள் செய்யலாம். அவங்களோட தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள், ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் 10 கூடிய சூரியன், 2-5 கூடிய குரு 7ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். 7 கூடிய கிரகம் 8ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பது அதை விட பெரிய யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலை மிக மிக யோக பலமாக இருக்குது. ஆனால் இந்த சூரிய பகவான் இன்றைக்கி மட்டும்தான் 7ஆம் இடத்துல இருக்க போகிறார். நாளை 8ஆம் இடம் போயிடுவார். அதனால் நாளைக்கு சில வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். அதனால் தொழில் ரீதியாக ஏதாவது முயற்சிகள் செய்கிறீங்கன்னா இன்றைக்கே செய்யுங்க. உங்களுடைய உத்தியோகம் ரீதியான ஏதாவது முயற்சி செய்கிறீங்கன்னா அதை இன்றைக்கே செய்யுங்க. பல வெற்றிகள் காத்திருக்கு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே சந்திர பகவான் வந்து நன்மை செய்யாத ஒரு கிரகம். அவர் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே 10ஆம் இடம் வரார். ஒரு நன்மை செய்யாத கிரகம் 10ஆம் இடம் வந்தால் அது சிறப்பு. அதுவும் கேதுவோடு அஸ்தங்கமாகும்போது அதிக சிறப்பு. அது வந்து ராஜயோகத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற கிரக நிலை ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த 2.5 நாளுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் இப்போ ஒரு 2.5 நாளுக்கு முதல் தரமான யோகம் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முயற்சி கை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நல்ல மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். உயர்வான எண்ணம் பண்பு கொண்டவர்களோடு நட்பு ஏற்படும். நிறையா வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் ஏற்படும். ஆன்மீகம், மத வழிபாடு, கோயில் குளங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் சிறப்பான ஒரு நிலை ஏற்படும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது முக்கியமான பணிகள் ஏதாவது இருக்குன்னா மத்தியானத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் பொழுதெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் 1 மணி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 9ஆம் இடம் செல்கிறார். ஆனாலும் அங்கே போய் சந்திரன் கேதுவோடு இணைகிறார். அதனால் கொஞ்சம் இன்னும் அடுத்த 2.5 நாட்களும் ஒரு மத்தியம பலன்தான். இருந்தாலும் சந்திராஷ்டம நிலையிலிருந்து ஒரு மாறுதல் ஏற்படுது. அதனால் உங்கள் முயற்சிகள் மதியத்திற்கு மேலே வெற்றியடையும். இந்த நாள் 50-50க்குரிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கி மதியம் 1 மணி வரைக்கும். அதற்கு பிறகு 8ஆம் இடம் சென்று அங்கே கேதுவோடு இணைய போகிறார். அதனால் ஏதாவது முக்கியமான பணிகள் ஏதாவது இருக்குன்னா எல்லாமே காலையில் செஞ்சு முடிச்சுங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, யாரையாவது மீட்டிங் பார்க்கணும், பேசணும், பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் காலை பொழுதில் வைத்துக்கொள்வது சிறப்பு. மதியம் 1 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதுவும் இல்லாமல் சந்திரன் கேதுவோட போய் இணைய போகிறார். அதனால் மனம் குழப்பம் அடையும். அடுத்த 2.5 நாளுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். அதிக கவனம் தேவை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஏன்னா 6 கூடிய கிரகம் அவர் சந்திரன். மிக மிக கவனம். மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில்
செவ்வாய் இருப்பது ஒரு யோகம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது அது ஒரு யோகம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் உங்களுக்கு 6க்குடைய கிரகம் 3ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் நாளைய பொழுது சூரியன் 4ஆம் இடம் வந்து விடுவார். ஸோ இன்றைக்கி இருக்கிற கிரகநிலை ஒரு மாதிரியாக உங்களுக்கு நற்பலனை தான் அதிகமாக செய்யுது. அதனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் இப்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிக மிக யோகமான நாள்.